சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக உடற்பயிற்சியின் அவசியம் என்ற தலைப்பிலே உரையாற்ற வந்திருக்கிற ஸ்கை புரொஃபசர் சந்திரசேகர் அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறேன். அதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் IRA பிரைவேட் லிமிடெடில் ஃபிட்டராக பணி செய்து வருகிறார். மனவளக்கலையில் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர். ஸ்மார்ட் பிஆர்ஓவாகவும் பணியாற்றி வருபவர். கடந்த 2004ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 16 வருடங்களாக அருத்தொண்டாற்றி வருபவர். பெங்களூர் ஸ்ரீராமபுரம் ஸ்கை ட்ரஸ்டிலிருந்து வந்திருக்கும் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க்கணும் ஐயா பேசலாங்க. வாழ்க்கொளமுடன் வாழ்க்கொளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கொளமுடன். இன்றைய சிந்தனைக்கு நாம உடற்பயிற்சியின் அவசியம் அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது சங்க காலத்திலேயே இருந்த புலவர் பெருமார்கள் ஔவையாரே சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா மனித பிறவியே ஒரு அரிதான பிறப்பாக அப்பொழுதிலிருந்து சொல்லப்பட்டு வருது. அந்த வகையில இப்போ நாமெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பார்த்தோம்னா, மன அமைதியின்றி துன்பம் பெற்றுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கூட ஔவையார் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற மக்கள் நோய் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா என்று பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நோய் வந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லைங்களா? ஏதாவது ஒரு நோய் அது கண்டிப்பாக வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன முதல்ல முற்கால மற்றும் தற்கால வாழ்க்கை முறை பற்றி நம்ம பார்க்குறோம். முற்கால வாழ்க்கை முறைன்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால பார்த்தோம்னா, அதுக்கு முன்னால காலத்துல எந்த ஒரு வேலை செய்தாலுமே, எந்த ஒரு பணி செய்தாலுமே அவர்களுடைய உடல் உழைப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த ஒரு பயிர் வகை செய்திருந்தாலுமே அதுல கூட என்ன இருந்ததுங்க, இயற்கையாக நமக்கு இயற்கையோட சம்பந்தப்பட்டிருந்தாங்க. ரசாயனங்கள், உரங்கள் எல்லாமே இயற்கையாகவே இருந்தது. ஆனா தற்சமயம் பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே மாறிவிட்டது. விஞ்ஞான யுகம், வாழ்க்கை வளங்கள் எல்லாம் அதிகப்படி ஆகிக்கொண்டே இருக்கிறதால இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு சுவிட்ச் போட்டா போதும், எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. அப்போ வாழ்க்கை முறை உடல் எப்படி நலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது. நம்முடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் மற்றும் அதுக்கு அடிப்படை கூறான செல்கள் எல்லாம் சரியான முறையான வேலை இல்லாததால அது எல்லாமே சீக்கிரம் அழிந்து போய்கொண்டே இருக்கின்றன. இப்படி போகும்போது உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அதனாலதான் குருஜி நமக்கு இந்த
சிறப்பான எளிமையான உடற்பயிற்சியை வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பார்த்துக்கினே வரோம்னா, ஃபர்ஸ்ட் குருஜி கொடுத்துருக்கிறது உடல் அமைப்பு. நம்முடைய வாழ்க்கை முறையில வந்து வாழுங்காலத்துல உடல் அமைப்பு பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. நம்முடைய உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. விண், காற்று, நெருப்பு, நீர், நீளம் ஆகிய 5மே பஞ்சபூதங்கள். இந்த 5மே சேர்ந்து இணைந்துதான் நம்முடைய உடலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ இதுல வந்து ஓட்டங்கள்னு பார்க்கும்போது இந்த பஞ்சபூதங்களால் ஆனது முக்கிய ஓட்டங்களாக இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இது முக்கியமா இருக்கு. கூட உயிரோட்டமும் அதனோட காந்த ஓட்டம், அதாவது ஜீவகாந்த ஓட்டமும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வகையில நம்முடைய பயிற்சிகளை செய்தால், நம்ம குருஜி வடிவமைச்சு கொடுத்திருக்கிற இந்த பயிற்சிகளை செய்தோம்னாக்கா, நமக்கு இந்த ஓட்டங்கள் எல்லாமே சீராக செயல்பட வாய்ப்பாக உள்ளது. இதைத்தான் அந்த நாட்களிலேயே நம்முடைய முன்னோர் ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் வாதம், பித்தம், கபம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை வந்து சரியா நம்ம இயக்கினாவே போதும், நல்ல முறையில் நம்முள்ள உடல் இயக்கம் சீராக நடைபெறும். இதுக்கு நம்முடைய குருஜி என்ன கொடுத்திருக்காரு, விஞ்ஞான விளக்கங்கள் ஏராளமா இந்த காலகட்டத்துக்கு விஞ்ஞான விளக்கம் கொடுத்தாதான் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்மளுக்கு பஞ்சபூதங்கள் இருக்கிற இந்த திடப்பொருளும், திரவ பொருளும், வாயு பொருளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. குருஜி எப்படி அதுக்கு ஒரு நம்முடைய முன்னோர் சான்றோர் பெருமக்கள் விஞ்ஞான விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கிறோம். அது காலி பாட்டில். அந்த காலி பாட்டில பார்த்தோம்னா என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா, வெறும் காற்று தான் இருக்கும், வாயு. அதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம், ஒரு 1/4 பாகம். தண்ணி ஊத்தும்போது இப்போ காற்று மேல வந்தது, தண்ணி கீழே போயிருக்கு. இன்னும் திடப்பொருளான மணல் கொஞ்சம் எடுத்துட்டு போடுறோம். அப்போ மணல் முழுவதும் கீழே வந்தாச்சு, அதுக்கு மேல தண்ணி வந்தாச்சு, அதுக்கு மேல காற்று இருக்கு. இப்போ இந்த பாட்டில மூடிட்டு அப்படியே நம்ம படுக்க வச்சோம்னாக்கா மறுபடியும் என்ன ஆகுதுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடிபாகத்துல மணல், அதற்கு மேல தண்ணீர், அதுக்கு மேல காற்று. இப்படி லேசான பொருள், திடப்பொருள் அது எல்லாமே லேசானது எப்பொழுதுமே மேல் நோக்கியே இருக்கிறது. திடப்பொருள் எல்லாம் அடிபாகத்தை, அதாவது நம்முடைய பூமியின் ஈர்ப்பு சக்தியால கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இந்த வகையில தான் நம்முடைய உடலும் பஞ்சபூதங்களால் திடப்பொருளும் லேசான பொருளும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு நின்ற நிலையில, உட்கார்ந்த நிலையில, அதாவது படுத்த நிலையில, இந்த வகையில நமக்கு உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது இந்த ஓட்டங்கள் எல்லாம் என்ன ஆகுதுனாக்கா சீராகிறது. நாம எப்பொழுதுமே ஒரே நிலையில அதிகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய உடற்பயிற்சியின் மூலமாக செய்யும் பொழுது எல்லா ஓட்டங்களும் சீராக இயக்கம் பெறுகிறது. இது எவ்வளவோ நம்முடைய அன்பர்கள் செய்து பலன் அடைந்து இருக்கிறார்கள். இப்பொழுதும் தொடர்ந்து பலன் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன ஒண்ணுனாக்கா, நம்ம சொல்ற எல்லாருமே உடனே வந்துடுறது இல்ல. அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லி சொல்லிதான் வர வைக்கணும். சரி, அடுத்து பார்த்தோம்னாக்கா, நோய் நோய் வர காரணம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். நோய் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மக்களுக்கும் நோய் என்பது ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு காரணத்தால வந்தே வருதுன்னு பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்முடைய உடலிலே இந்த பலவித காரணங்களால ரசாயன மாற்றம் தான் ஏற்படுகிறது. இந்த ரசாயன மாற்றத்தால் தான் நமக்கு இந்த நோய்கள் வருகின்றன. அதை கூட குருஜி விளக்கம் எப்படி கொடுக்குறாருங்க, இயற்கையாகவே 3 காரணங்கள் உண்டு, செயற்கையாக 3 காரணங்கள் இருக்கு அப்படின்ற அதை விளக்கியிருக்கிறார். அப்போ இயற்கைன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்முடைய முன்னோர்களின் பதிவால வந்த கருவமைப்பு பதிவு, 2வது கோள்களின் சஞ்சாரம், 3வது விபத்துக்கள். அதே செயற்கைன்னு பார்க்கும்போது நம்முடைய உணவுமுறை, எண்ணம், செய்கை இவைகெல்லாம் சேர்ந்திருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி முற்காலத்திற்கும் இப்போதைய காலத்துக்கும் இதுலயே வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அன்றைய உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தது, இன்றைக்கு பார்த்தோம்னா உணவு பழக்கம் எப்படி இருக்கிறது, இதுலயே தெரிஞ்சுப்பது கண்டிப்பாக நோய்கள் என்பது ஈஸியா நமக்கு வந்துடுகிறது. அது மட்டும் இல்லாம நம்முடைய மருத்துவம், ஏதோ ஒரு நோய்க்கு ஒரு மருத்துவம் எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு சின்ன ஒரு மாத்திரை, ஒரு தலைவலியோ இல்ல வயிற்று வலியோ அந்த மாத்திரை எடுத்தோம்னா கூட, இன்றைய மருந்து மாத்திரைகள் எப்படி இருக்குன்னாக்கா எல்லாமே கெமிக்கல்ஸ், ரசாயனங்களால இருக்கு. அதனால அந்த மாத்திரை நம்ம உடலில இருந்து
அது நமக்கு துன்பத்தை, அதாவது உடனடியாக அந்த நோயை தீர்த்தாலுமே அந்த நோயின் அறிகுறியை தான் தீர்க்குது. அது அது தீர்த்தாலும் கூட அது அந்த மாத்திரையின் ரசாயனத்தின் விளைவு என்ன இருக்குனாக்கா, நீண்ட காலம் அது உடலிலே தங்கி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் வகையிலே அமைந்துள்ளது. இது வந்து ஒரு இவர் சொல்லியிருக்கிற டாக்டர், அதாவது அவங்க அதை பத்தி தெரிஞ்சவங்க தான். ஒரு சின்ன மாத்திரை எடுத்தா கூட அதனுடைய ரசாயனம் வந்து நம்ம உடல்ல 5 வருடங்கள் அதனுடைய பாதிப்பு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நோய் வராமல் எப்படி காக்கணும்னாக்கா, உணவுல உணவு, எண்ணம், செய்கை இது நம்ம கிட்ட இருக்கிறது. இதன் மூலமா கூட இதை சரி செய்ய முடியும். ஆனா இதற்கு மக்கள் முன்ன வர்றதில்லை. ஏன்னா ஒரு மாத்திரை போட்டா போதும் எல்லாம் சரியாயிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க. இந்த வகையில இந்த நோய் வர காரணமா இதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? குருஜி என்ன சொல்றாருனாக்கா, இவளையெல்லாம் கொடுத்துட்டு 5 அளவு முறை காத்து செய்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதெல்லாமே நம்ம உடற்பயிற்சியோட இந்த 5 அளவு முறையும் காத்து செய்யும் பொழுது நம்முடைய உடல் நலமாக இருக்கும். ஞான களஞ்சியத்துல கொடுத்திருக்காருங்க. உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் என்று ஞான களஞ்சியத்துல ஒரு கவிதை கொடுத்திருக்காரு. இதை வந்து இந்த அளவு முறை எப்போ மாறுதோ மீறுதோ அப்போ கண்டிப்பாக நோய் என்பது வந்து விடுகிறது. அது உடனே இல்லைன்னா கூட கண்டிப்பாக வந்தே விடும். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய இந்த 5 அளவு முறை காத்து நம்முடைய உடற்பயிற்சியும் கரெக்டா செய்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம உடல் நோயிலிருந்து விடுபட முடியும். அப்படியே நோய் வந்திருந்தாலுமே அதை கூட நாம போக்க முடியும். அது அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நோயின்றது எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா, குருஜி கொடுத்துருக்க பாடத்திலே இருக்கு. உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு அதுதான் நோய். அது எப்போ ஒத்து வரவில்லையோ அப்போ அது நோயாக மாறிவிடுகிறது. அதே உடலுக்கும் உயிருக்கும் நட்பு இருக்கும் பொழுது அதுதான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அப்போ நட்புறவாக இருக்கும் பொழுது உடலும் உயிரும் நட்புக இருந்தால் வாழ்க்கை இன்பமாக அமைதியாக வாழ முடியும். அதுவே உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு என்று எப்பொழுது இருக்கிறதோ அதைத்தான் மரணம் என்று சொல்கிறோம். ஆக ஒவ்வொன்றை பத்தியும் குருஜி விளக்கமா எளிமையாக ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காரு. இதேதான் முற்காலத்துல வாழ்ந்த திருமூலர் அறிஞர் அவர் கூட பாருங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமந்திரத்துல கொடுத்திருக்காரு. ஆக அந்த காலத்திலிருந்து இதெல்லாம் எல்லோருமே கொடுத்திருந்தாலுமே அதை எல்லாரும் படிக்கிறது இல்லை. ஒண்ணு அப்படியே தெரிந்திருந்தாலுமே அதையும் ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ இப்படியெல்லாம் இருந்தா இந்த காலத்துல இதனாலதான் மக்கள் துன்பப்படுகிறார்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம்? என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதற்கு 3 காரணம் சொல்லப்படுகிறது. ஒண்ணு வந்து அறியாமை. அறியாமை அப்படின்னும் போது அவங்க இதை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனா அதுக்கு அடுத்ததான் வருவது அலட்சியம். தெரிந்திருந்தும் செய்யாம இருக்கிறாங்க இல்லைங்களா, இதனாலதான் பாதிப்பு அதிகமா இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனோம்னா உணர்ச்சி வயம். இப்போ இந்த உணர்ச்சி வயம்னா அவளுக்கு எப்பொழுதுமே அந்த விழிப்பு நிலை இருக்கிறது இல்லை. அவங்க எண்ணம் சொல் செயல்ல வந்து விழிப்பு நிலையில செயல்பட்டாங்கன்னா இதுல இருந்து நம்ம விடுபட முடியும். ஆனா விழிப்பு நிலை இல்லாததால உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அவங்க இந்த எண்ணம் சொல் செய்கை உணவு எல்லாத்தையுமே வந்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில நமக்கு குருஜி இந்த எளிய முறை உடற்பயிற்சியை எளிமையான முறையில சிறப்பாக கொடுத்திருக்காரு. இதை பத்தி நம்ம இப்ப பாக்குறோம். உடற்பயிற்சியை பத்தி குருஜி எப்படி வடிவமைச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, உலகில் உள்ள பல்வேறு உடற்பயிற்சிகளை வந்து ஒருங்கிணைத்து அவருக்கு இருந்த மருத்துவத்துறையின் அனுபவத்தை கொண்டு பல காலம் அதை செயல்படுத்தி அவர் பலன்களை அதனுடைய அனுபவம் கணித்து உடல் நலத்திற்காக உடலில் 3 ஓட்டங்களும் சீர்படும் வகையில ஒவ்வொரு பயிற்சியும் நீண்ட நாட்கள் செய்து பார்த்து அதற்கு அப்புறம் அதனுடைய விளைவை அறிந்து அப்புறம் தான் என்ன பண்ணிருக்காருன்னா மறுபடியும் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவர்களுடைய அந்த பயிற்சியை செய்து அவர்களின் உடல்நலம் மனவளம் எல்லாம் சேர்த்து கணித்து அப்புறமா தான் கடைசியில எளிய முறையில
எல்லாரும் ஈஸியா செய்யணும் அப்படின்ற வகையில வடிவமைச்சு சிறப்பாக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய எளிய முறை உடற்பயிற்சி. இப்போ இவ்வளவு சிறப்பான இந்த உடற்பயிற்சி என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் உடலை உறுதி செய்வது, உடல் இயக்கத்தை சீரமைப்பது, மூணாவது விலங்கின பதிவை போக்குவது. இப்போ உடலை எப்படி சீர்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உடல்ல ஓட்டங்கள், இந்த ஓட்டங்கள் சரி செய்யப்பட்டாலே இது என்ன ஆகுதுனாக்கா, ஓட்டங்கள் சீராகும் பொழுது உடல் நலமாக எல்லா உறுப்புகளும் நல்ல முறையில இயங்க தொடங்குகிறது. அப்போ அதுல ஏதாவது சின்ன குறைபாடு இருந்தால் கூட அது கூட சரி செய்யப்படுகிறது. அதுவே தான் உடல் இயக்கம். உடல் இயக்கம்னா நம்முடைய இயக்கங்கள் பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துல வேலை ஒரே குறிப்பிட்ட வேலை தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு வேலையிலும் தனித்துவமா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டர்ல தான் வேலை அதிகமா எல்லா இதுலும் பார்த்தோம்னா நெட்டு தான். இப்ப அந்த வகையில பார்க்கும்போது உடல் இயக்கத்துக்கு எப்படி வேலை உடலுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, வெறும் கண்கள், கைகள், மூளை செல்கள் இதுதான் வேலை செய்யுது. மற்ற உறுப்புகள் எல்லாம் அப்படியே அது சீக்கிரம் எந்த வேலையும் செய்யாம விரைவாக அது பழுதடைந்து விடுகிறது. இதை கூட நம்முடைய உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த இயக்கமும் சீராகிறது. மூணாவதா பார்த்தோம்னா விலங்கின பதிவு. விலங்கின பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய விலங்கின பதிவு என்பது நம்முடைய முன்னோர்களுடைய பதிவு தான் நமக்கு அந்த ஜீன் மூலமாக, குரோமோசோம் மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள் மட்டுமில்ல, இதற்கு முன்னால் இருந்த விலங்கினங்கள், அந்த விலங்கினங்களின் பதிவு தான் நம்முடைய முன்னோர்களுக்கு வந்தது. அந்த முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி அப்படியே பார்த்துக்கினே போனா எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பிரிவுகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்போ எல்லா பதிவுகளும் நம்ம கிட்ட நம்முடைய கருமையத்துல பதிவாக உள்ளது. அப்போ அந்த விலங்கினங்கள் என்ன செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது உணவுக்காக ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிட்டது. அப்போ பசிக்காக இன்னொன்னு தடிக்கும்போது அது துன்பப்பட்டு அது அதிலிருந்து விடுபட முயற்சிக்கிறது. அந்த சமயத்துல இந்த பசிக்கான இந்த விலங்கு இன்னும் வேகமாக அடிக்கும்போது அது கோவப்பட்டு தான் அந்த செயலை செய்யுது. அதே அந்த விலங்கின பதிவு தான் விலங்கினத்திலிருந்து மனிதன் வந்ததால அதே பதிவு மனிதனுக்கும் வந்து விட்டது. மனிதனுக்கு கொடுத்திருக்கிற இந்த 6வது அறிவு, சிறப்பான அறிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது சிந்தனை ஆற்றல். நம்ம எண்ணுவது, பேசுவது, செயல்படுவது இது மூன்றுமே நல்லதா கெட்டதா என்பதை நாம கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட முடியும். அதுக்கு தான் அந்த இறைநிலை நமக்கு 6வது அறிவு கொடுத்திருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த விலங்கினங்களுக்கு அது பாவப்பதிவு கிடையாது. ஆனா மனிதனுக்கு இந்த 6வது அறிவு கொடுத்ததால கண்டிப்பாக இது நாம் நல்லது செய்தால் இன்பம், தீயதை செய்தால் துன்பம். ஆக இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நமக்கு கண்டிப்பாக பதியுது. அந்த வகையில நாம இந்த விலங்கின பதிவு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய விலங்கினங்கள் எல்லாம் செய்ததை நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளை பத்தி நாம திரும்பி பார்க்கும்போது நமக்கே புரிய வரும். எப்படின்னும் பொழுது சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல் ஆகட்டும், இல்ல வெளியே நம்ம வீட்டுக்கு வெளியே விளையாடும் பொழுதாகட்டும், நம்ம எல்லாம் ஒரு சில செயல்களை செய்திருப்போம். என்ன அப்படின்னம்னா 2 பேர் 2 குழந்தைகளா இருக்கும்போது சண்டை போட்டுக்கிறவங்க போது பார்த்திருப்போம். அப்போ ஒரு சிறுவன் பலமானவனாக இருக்க இன்னொருவன் பலம் இல்லாதவனாக இருக்கும்பொழுது பலம் இருக்கிறவன் அடிச்சிடுறாங்க. அப்ப அடிப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கோபம் வரும் இல்லைங்களா? அவன் உடனே என்ன பண்றாங்க, அவனால முடிந்தது என்னென்ன, ஒண்ணு கையால கீறுவதும், தலையால முட்டுவது, பல்லால கடிப்பது, காலால உதைப்பது, இதுதான் விலங்கின பதிவு. இதெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து நம்ம இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த நினைவு கண்டிப்பா வரும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் செய்திருக்கிறோம் நம்ம. அப்போ இதுதான் விலங்கின பதிவு. காலால் உதைப்பது கழுதையோ இல்ல மாடோ இதெல்லாம் காலால் உதைக்குது. அதே போல கீறுவது என்பது பூனை கீறுது. முட்டுவது தலையில அப்படின்னும் போது அது மாடு முட்டுது இல்லைங்களா? இது எல்லாமே விலங்கின பதிவு. இந்த பதிவுகள் எல்லாம் கூட போகுது அப்படின்னும் பொழுது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்முடைய உடற்பயிற்சியில செய்யும் பொழுது நம்முடைய மனமும் நம்ம உடல் எந்த இடத்துல அசைவு நடக்கிறதோ அந்த இடத்துல மனசு வச்சு நம்ம எக்ஸசைஸ் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது பழக்கத்துக்கு வந்து விடுகிறது. எது ஒன்று பழக 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 கண்டிப்பாக அது வழக்கமாகி விடுகிறது, நிலை பெற்று விடுகிறது.
அந்த வகையில தான் குருஜி விலங்கின பதிவு போகும் அப்படின்றத விளக்கம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வகையில நம்முடைய 3 பதிவுகள் எல்லாமே கூட நம்ம இதன் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும். இதுல சிறப்பு என்னன்னு பாருங்க. உடல்ல வந்து நமக்கு நிலைகள் அப்படின்னு போஸ்டர் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2, அதாவது உடல் நிலை, உடல் நிற்கும் நிலை 1, அசைவுகள் 1. இது ஒரு சிறப்பு. குறைந்த நேரத்துல எல்லா உறுப்புகளையும் நம்ம நல்ல முறையில சீர்படுத்த முடியும் இந்த பயிற்சி மூலமாக. இது வயது பார்த்தோம்னா 8 வயசுல இருந்து, சின்ன வயசுல இருந்து 80 வயதுக்கு கூட புதுசா தொடங்கலாம். தொடர்ந்து செய்யும்போது புதுசா தொடர்ந்து செய்திருந்தாலுமே தொடர்ந்து செய்யும்பொழுது நம்ம உடல்ல வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இதனால இன்னும் என்ன பலன் பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கிற நரம்பு மண்டலங்கள், இரத்த மண்டலம், கழிவு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே மிக மிக சிறப்பாக சீரடைகிறது. இன்னும் சொல்ல போனோம்னா புள்ளிகள், இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இது உடலில் இருக்கிற எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் குருஜி 14 பாயிண்ட்ஸ்ல மட்டும் கொடுத்து நல்ல முறையில அந்த இடத்துல கரெக்டா நம்ம செய்யும் பொழுது எல்லா உறுப்புகளும் நல்ல இயக்கம் பெறுகிறது அப்படின்றத நாம பார்க்க முடிகிறது. இதுல வந்து எவ்வளவோ பேர் அன்பர்கள் வந்து இதை செய்து பலன் கண்டிருக்கிறாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, நமக்கு இந்த உடற்பயிற்சியோட பிராணாயாம பயிற்சியும் இணைந்து செயல்படுகிறது. உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில இயக்கம் பெறுகிறது. இப்போ இதை வந்து நாம செய்து ஆரம்ப காலத்துல செய்யும் பொழுது பார்த்தா இது என்ன ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு தான் ஒரு சிலர்லாம் சொல்ல கேட்டிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா என்னைய கூட நான் சொல்லலாம். நான் இந்த பயிற்சிக்கு வருவதற்கு முன்னால ஒரு 3 வருட காலம் ஆசன பயிற்சிகள் செய்திருக்கேன். அதனால அந்த ஆசன பயிற்சிகள் செய்யும்பொழுது எனக்கு நம்ம குருஜி பத்திய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா எனக்கு அப்போ என்ன இருந்ததுனாக்கா, அந்த ஆசன பயிற்சிகள் தான் சிறப்பானதாக தெரிந்தது. ஆனால் சந்தர்ப்பவசத்தால் எனக்கு அது விடுபட்டு போக அடுத்து ஒரு 3 வருட காலம் கழித்து எனக்கு குருஜினுடைய இந்த பயிற்சிகள் கிடைத்தது. இது செய்த பிறகுதான் தெரியுது இதுல இவ்வளவு சிறப்பு இருக்கு என்பதை. இப்போ இந்த வகையில நான் உடற்பயிற்சி செய்யும்பொழுது எனக்கே ஒரு 2, 3 முறை கால் வந்து சுளுக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில நான் அப்போ அந்த சுளுக்கு ஏற்பட்ட நேரத்துல பட்ட வலி, அப்பா காலு என்னுடைய கணுக்கால் என்னோ ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா பார்த்தோம்னா நல்ல இந்த பயிற்சி செய்து வந்ததால எனக்கு விரைவிலேயே அது சரியாகிவிட்டது. இது மட்டும் இல்ல, நாங்க கிளாஸ் எடுக்கும்பொழுது வந்து ஒரு இடத்துல நம்ம கிளாஸ் எடுத்தோம். அவருக்கு வந்து நரம்பு ப்ராப்ளம். அவர் என்ன சொன்னார்னாக்கா, அவரு அந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. வந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இல்லைங்கய்யா ஒன்றும் ஆகாது, நீங்க தொடர்ந்து இது வந்து குருஜி கிட்ட விட்டுடுங்க. இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னோம். கொஞ்ச நாள் செய்துதான் அவர் இன்னைக்கு பார்த்தா கூட சொல்றாரு, ஐயா நீங்க சொன்னதால நான் அப்போ வந்தப்போ வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனா செய்ததால இந்த நரம்பு எல்லாமே சரியா போயிடுச்சு. அவரு நடுக்கம் இருந்தது அவருக்கு. வந்த புதுசுல வந்து நடுக்கம். அவரு கரெக்டா நிக்கவே முடியாது அந்த நிலையில இருந்தாரு. ஆனா இந்த பயிற்சியை குருஜி கொடுத்துக்கிற பயிற்சியை கொடுத்து அவரு நல்ல முறையில் ஆகி இன்றைக்கு கூட அதை நினைத்து பார்க்கிறாரு. பார்க்கும் போதெல்லாம் இதை பத்தி அவரு சொல்லுவாரு. அந்த வகையில நம்முடைய உடற்பயிற்சி சீராக எல்லா உடல்ல உச்சந்தலை முதல் உள்ளங்காரை எல்லா பயிற்சிகளுமே அவ்வளவு சிறப்பா குருஜி கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பயிற்சிகள் செய்யும்போது பலன்கள் இன்றைக்கு கூட இதை பரிசோதனை அதாவது ரீசர்ச் பண்ணிக்கினே இருக்காங்க. நம்முடைய மருத்துவர் சொக்கலிங்கம் ஐயா சொல்ல கேட்டிருக்கோம். என்னன்னாக்கா, நம்முடைய உடற்பயிற்சிகளை கரெக்டாக 1 வருடம் செய்தாலே போதும். அந்த 1 வருடத்துல ஹார்ட் பிளாக் இருந்தா கூட எந்த மாதிரி பிளாக் இருந்தாலுமே அது சீர் செய்யப்படுகிறது, சரியாயிடுதுன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு சிறப்பு. இதோட இன்னொன்னு சொல்றாரு, அதாவது நம்முடைய ஜீன், அதாவது 23 பேர்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய நோய்கள், அதனுடைய குறைபாடுகள் இதை கூட நம்ம சரி செய்ய முடியும்னு சொல்றாரு. எப்படின்னாக்கா, நம்முடைய உடற்பயிற்சியை 9 வருட காலம் தொடர்ந்து செய்திருக்கும் பொழுது பட்சத்துல இந்த கெட்ட குரோமோசோம், அதாவது இப்போ நம்ம தாத்தாக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, இந்த டயபெட்டிஸ் எல்லாம் சொல்றோம், இதெல்லாம் கூட
சரி செய்யப்படுகிறதுன்னு இதை பரிசோதனை ரீசர்ச் செய்து சொல்ல கேட்டுக்கிறோம். ஆக இந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய உடற்பயிற்சி மிக 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 சிறந்த உடற்பயிற்சியாக செயல் தெரியுது இதில். இந்த வகையில இந்த உடற்பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இப்போ இந்த எவ்வளவு பேருக்கு நம்ம சொல்லிக்கினே இருக்கோம், ஆனாலும் அவங்க வரல. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் பதிவு போகல. எப்போ செய்யலாம் இந்த பயிற்சி? இந்த நிமிடம் எந்தெந்த அன்பர்களுக்கு இது கிடைக்குதோ இந்த நிமிடமே செய்வதுதான் சிறப்பு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குளத்துல 3 வகையான மீன்கள் இருந்ததாம். அந்த முதல் மீன் வந்து உத்தமர், 2வது மத்திமர், 3வது அதமரம். இப்போ இந்த வகையில் இருக்கும்போது அந்த குளம் அப்படின்ற ஒரு பெரிய குளமா இருந்தது. அதுல இருக்கிறது தண்ணி வந்து இன்னொரு இடத்துக்கு சின்ன ஒரு கால்வாய் மூலமாக இன்னொரு இடத்துக்கு போய் சேருது. அது ஒரு சின்ன குளம். இந்த வகையில போகும்பொழுது வெயில் காலம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த வகையில ஃபர்ஸ்ட் பாக்குது, ஓ அந்த கால்வாயில தண்ணி நல்லா போயின்னு இருக்கு, ஆனா குளத்துல இருக்கிற நீர் கொஞ்சம் கொஞ்சமா குறைவது தெரிகிறது. அப்போ உடனே உத்தமர் என்ற மீன் சொல்லுது, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா நம்ம குளத்துல தண்ணி வத்திடும், நம்ம உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு. ஆனா மற்ற 2 அந்த மத்திமரம் அதமரம் என்ன சொல்றதுங்க, இன்னும் எவ்வளவு நாள் இருக்குல்ல, பரவாயில்ல அப்படின்னு. அதனால உத்தமர் என்ன பண்ணுது, இன்னும் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நல்லா போயின்னு இருக்கு, இந்த மீன் அந்த கால்வாய் வழியாக இன்னொரு அந்த சிறு குளத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறது. அந்த குளத்துல தண்ணி அதிகமா இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனதுமே 2வது இருந்த அந்த மத்திமர் பாக்குது, ஐயோ தண்ணி அந்த கால்வாயில பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வருகிறது. அப்போ சீராக அது நேரா தண்ணி ஃபுல்லா போகல, விட்டு விட்டு போயின்னு இருக்கு. அதனால இது பாக்குது, ஓ ஃபர்ஸ்ட் நம்ம உத்தமர் சொன்னது கரெக்டு தான், இன்னும் நம்ம விட்டோம்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து அப்படின்ட்டு அந்த தண்ணி இருக்கிற பகுதியை போய் அந்த கால்வாய் மூலமாக குதித்து குதித்து துள்ளி தாவி தாவியது போய் அந்த 3வது அந்த இதுவும் 2வது மத்திமரம் குளத்தை அடைந்து விடுகிறது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகவே அந்த கால்வாய் ஃபுல்லா வற்றி போய்விட்டது, தண்ணியே போகல. இது இப்போ மத்திமர அதமரம் என்ன பண்ணுச்சு, பார்த்துச்சு அந்த வேற வழியே இல்லை, வெளியே போகலானாலும் முடியாது, அந்த குளத்திலே இருக்கு. அந்த குளம் நாள் ஆக ஆக வற்றியே விட்டது. அப்போ அது நினைத்து பார்க்குது, ஃபர்ஸ்ட் சொன்ன உத்தமர் பேச்சும் கேட்கல, மத்திமர் பேச்சும் கேட்கல நாம, அதனால இன்றைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு கடைசியில அது வத்தி அந்த இடத்திலே இருந்து விடுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலம் மிக மிக பொன்னான காலம். இந்த நாளை விட்டோம்னா, இந்த ஒரு நிமிடம் போச்சுன்னா மறுபடியும் வருமானா? கண்டிப்பாக வராது. அதனால நமக்கு இந்த ஒரு விழிப்பு நிலை நம்முடைய உடற்பயிற்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க முடியும். நம்முடைய மனவளக்கலையின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் பெற முடியும்ன்றது ஆணித்தரமாக கூற முடியும். குருஜி அவ்வளவு சிறப்பான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆகவே அன்பர்கள் இத மற்றவர்களுக்கும் இதை தெளிவாக விளக்கணும். அதாவது ஆசிரியர் பெருமக்கள் தான் இது நமக்கு கடமையா கொடுத்திருக்காரு குருஜி. கண்டிப்பாக வந்து இதை மற்ற எல்லா மக்களுக்கும் இதை போய் சேரும் வகையில நாம நம்முடைய கடமை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. எளிய முறை உடற்பயிற்சியில எத்தனை நன்மைகள் கொட்டி கிடக்கின்றன என்பதை மிகச் சிறப்பாக பாடல்கள் கதைகள் மூலமாக மிக சிறப்பாக விளக்கினீர்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15க்கு நித்யானந்த தவம், 4:45க்கு 108 முறை உலக நல வாழ்த்து, 4:55க்கு கோல் இஸ் ரெக்வயர்ட் டு ரீச் கோல் என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபசர் பைரேகவுடா அவர்கள் சிந்திக்க இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திருப்பதி அவர்கள் மகரிஷியின் கவிகள் பற்றி விளக்க இருக்கிறார். நாளை மாலை 4:55க்கு கன்னடத்திலே ஸ்கை ப்ரொஃபசர் பார்வதி பாய் அவர்கள் பிலாசபி என்ற தலைப்பிலே
சிந்திக்க இருக்கிறார்கள். தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். ஐயா விவேகானந்தா அருணாச்சலம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கூட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆத்ம சங்கமம் ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. சந்திரசேகர் ஐயா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. எளிமுறை உடற்பயிற்சி கதையோட இணைச்சி, அப்புறம் எது செஞ்சாலும் இன்னைக்கே செய்யுங்கன்னு சொன்னீங்களா, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்மளுடைய உடற்பயிற்சி, நீங்க யோகாசனத்துல இருந்து உடற்பயிற்சிக்கு எப்படி வந்தீங்க, நம்மளுடைய குரு எப்படி கிடைச்சாரு, அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. கேள்வி எதுவும் இல்லைங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருளானந்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கூட பேசலாம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். உடற்பயிற்சி அவசியம் பத்தி ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க சார். அதுவும் எக்ஸாம்பிள் வந்து சொக்கலிங்க ஐயா சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப நல்ல, உண்மையிலே வந்து எல்லாருக்குமே அது ஒரு ஊக்கமா இருக்கும். அது நம்ம வந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஒரு நன்மை எல்லாம் கிடைக்கும்ன்றது வந்து அது நினைக்கும் போதே ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்குது. அதே மாதிரி எல்லாமே இன்னொரு உதாரணமும் சொன்னீங்க, குளத்துல இருக்கிற அந்த மீன் பத்தியும். அதே மாதிரிதான் நம்ம உடம்பும் அப்படின்றத நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய இருக்கிறோம் ஐயா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக உடற்பயிற்சியின் அவசியம் என்ற தலைப்பிலே உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் சந்திரசேகர் அவர்களை நாம் மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். இன்றைய சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் சந்திரசேகர் அவர்களை வாழ்த்துவோம். ஸ்கை ப்ரொஃபசர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்கள், அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அவற்றின் பொறுப்பாளர்கள், அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம் வாருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.